வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஏப்ரல் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு மந்த்லி செஷன் ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மந்த்னுடைய லாஸ்ட் சண்டே 29th சண்டேயில் நம்மளுக்கு ஒரு வெபினார் இருக்குது. ஸோ அந்த வெபினாரு ஃப்ரீ வெபினார் தான். மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ் அப்படின்ற லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி மந்த் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே டாபிக் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க, அதை தொடர்ந்து மந்த்லியில் ஜாயின் பண்ணுறோம், இல்லை வெபினார் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நமக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெபினாருக்கான லிங்க் வந்து அதில் ஷேர் பண்ணப்படும். 29ஆம் தேதி ஈவினிங் உங்களுக்கு வெபினார்ன்றது இருக்கும். ஸோ இது ஒரு ஃப்ரீ வெபினார் தான். ஸோ எந்த விதமான காஸ்ட்டுமே கிடையாது. ஒரு ஃப்ரீயாக நீங்கள் மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பன் 23,867 ஓப்பன். ஸோ ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு ஓப்பன் பிலோ அப்படின்னு வந்துட்டாங்க. தொடர்ச்சியாக நம்ம அந்த கண்டினியூஷன் புட் ஆப்ஷனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 800 700 இருந்தாங்க. அதுக்கப்புறம் 600 கீழே 650 சம்திங் அந்த மாதிரி வரல. ஸோ 700 வரைக்கும் தான் இருந்தது. ஸோ 700ஓட மார்க்கெட்டு ஸ்டாப் ஆகி அங்கே புட் ஆப்ஷனுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புட் ஆப்ஷனுடைய டிகேன்ற செஷனுக்குள்ளே போயிடுச்சு. அதாவது கால் ஆப்ஷனுக்கு ப்ரீமியம் கொடுக்கப்படுற செஷனில் போகலை, புட் ஆப்ஷன் டிகே செஷனுக்குள்ளே போயிடுச்சு. இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ புட் ஆப்ஷன் தொடர்ச்சி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓப்பனுக்கு மேலேயோ இல்லை ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து அதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் மார்க்கெட் வந்து சைட் பேஸ் போட்டு புட் ஆப்ஷனுடைய டிகே பண்ணுவாங்க. ஸோ சைட் பேஸ் டு அப் ட்ரெண்ட் வச்சு புட் ஆப்ஷன்ஸுடைய டிகே நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் ரொம்ப நேரமாக உங்களுக்கு ஸ்பாட் வந்து ஓப்பனுக்கு கீழேயும் ஃபியூச்சர் வந்து ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆயிருந்தாங்க. ஃபியூச்சர் அகைன் ஒன்ஸ் ஸ்பாட் வந்து ஓப்பனை கட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி செல்ல ஆரம்பித்து நம்மளுடைய ஒயிட் ரேஞ்சோட பாட்டமுக்கு நியர்பை மார்க்கெட் வந்து முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். எங்கே போனாலும் திருப்பி அந்த இடத்துக்கு நியர்பை வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அது நடக்கும். நிறைய பேர் கூட கேட்டுருந்தாங்க, இங்கேருந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் இந்த இடத்துல கால் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு. அதாவது நீங்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்னா ஒரு புட் ஆப்ஷன் சைடு போயிட்டு ரிவர்சல் ஆகுதுன்னா அங்கே போய் கால் ட்ரை பண்ணணுன்றது கிடையாது. அங்கே புட்டு தான் டிகே ஆகும். கால் ட்ரை பண்ணணுன்றது அதுக்கப்புறம் தான் வரும். இந்த மாதிரி ஹை இம்ப்ளைடு வால்டிலிட்டி சரிங்களா, 40 இன்றைக்கி ஓப்பன் மார்க்கெட்டில் 44 45 இருந்தால் அங்கே இம்ப்ளைடு வால்டிலிட்டி. அந்த மாதிரி இம்ப்ளைட் வால்டிலிட்டியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஒன் சைடராக அப்படியே மூவ்மெண்ட்டே வந்து 300 பாயிண்ட் பக்கம் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் ப்ரீமியத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் எடுத்திங்கனாலே ப்ரீமியத்தில் வந்து 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் மேலே கீழே போயிட்டு வருவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் தவறான இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேனிக்கில் நீங்கள் வெளியே வந்து லாஸில் வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நாட்களில் வந்து ட்ரேடை தவிர்த்துறது நல்லது. நாளைக்குமே மிக மிக முக்கியமாக ரொம்ப புதிதாக இருக்கிறவங்க இப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நாளைக்கெல்லாம் வந்து எக்ஸ்பைரியை தவிர்த்துறணும். ஏன்னா இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நாளைக்கு எக்ஸ்பைரியில் ஒரு வால்டிலிட்டி இருக்கும், இல்லாட்டி ஒரு வால்டிலிட்டி இருக்கிற மாதிரி ஒரு சைட் பேஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளைடு வால்டிலிட்டி டிகே பண்ணி ஐவி ட்ராப் அவுட் ஆகிடும். ஐவி ட்ராப் அவுட் ஆகி ப்ரீமியம் டிகே ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ரேஞ்ச் பெருசாக இருக்குது, பட் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சு ஃபுல்லாக மாட்டிக்கிட்டாங்க, ஒரு ஸ்ட்ராடல் போட்டாங்க அப்படின்னாலே மார்க்கெட்டில் ரேஞ்ச் ரொம்ப சுருக்கமாகி சைட் பேஸ் போட்டு டிகேன்ற லெவலுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இதான் நடக்கும். ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட் டவுன் ஆனாலும் திருப்பி மேலே கொண்டு போய் அந்த புட் ட்ரேடர்ஸை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆவரேஜ் பண்ணி அவங்க ப்ராஃபிட்டில் வெளியே வர்றது தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுடைய மார்க்கெட் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதில் அவங்க ப்ராஃபிட்டபுளாக வெளியே வர்றது தான் பார்ப்பாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்தது. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஓவரால் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் போயிட்டுருக்கு. பட் இங்கே வந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 24,028 முடிச்சுக்கிறாங்க. இதில் இந்த இடத்துல நான் 24,000 தான் நான் ஷார்ட் எட்ஜோட டாப்பாக எடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா 24,028 ஜஸ்ட் அபவுட் 28 பாயிண்ட் மேலே முடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் 24,500 எடுக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,800 புட் ஆப்ஷன் பாட்டம், 24,000 கால் ஆப்ஷன் அப்படின்றது ஷார்ட் எட்ஜினுடைய டாப். அப்போ ஷார்ட் எட்ஜினுடைய டாப் யார்? 24,000. இந்த லெவல்ஸை வந்து நோட் பண்ணிங்க. ஷார்ட் எட்ஜோட பாட்டம் வந்து
23,800 ஷார்ட் எட்ஜோட பாட்டம் 23,800, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து 23,900 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். ஒய்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது டேரெக்டாக நீங்கள் பெரிய ரேஞ்சாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா ஐவி அதிகமாக இருக்குது, ஸோ பெரிய ரேஞ்சாகவே எடுத்துக்கலாம். அப்போ 24,500 to 23,500 அப்படின்றப்ப 24,000 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இல்லை சார் நீங்கள் ஷார்ட் எட்ஜினுடைய டாப் மட்டும் எடுக்க மாட்டீங்க, பட் ஒய்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் எடுக்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு இடையில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டேரெக்டும் நீங்கள் ஷார்ட் எட்ஜோட டாப்பை நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் இதை வச்சு கால்குலேட் பண்ணுவீங்க. அப்போ 24,000க்கும் 24,500க்கும் உங்களுக்கு கால்குலேட்டிவாக இடையில எந்த லெவல்ஸுமே இருக்காது. அதனால தான் நம்ம அதை பேஸ் பண்ணி எடுக்கிறதில்லை. சிம்பிளாக இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க 24,028 முடிச்சுக்காங்க. 24,000 கால் ஆப்ஷனுடைய லோ எடுத்துக்கிட்டால் 24,101 ஒரு லெவல் வந்துடுதா அந்த ஐடிஎம் லோ டிமாண்ட் ஜோன். அதே மாதிரி ஷார்ட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டமாக அவங்க வந்துட்டாங்கன்னா ரேஞ்சஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ரேஞ்சஸ் வந்து 24,217 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப், அதுக்கு இடையில் இன்னொரு லெவல் வந்துடுதுங்களா. அப்போ 217 + 104 321. அப்போ 24,321 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். ஓகேவா, அப்போ டாப்பில் ஒரு ரேஞ்சு கிடைத்ததா. அடுத்ததாக இந்த பக்கம் பாட்டமில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 23,800 - 104 அப்படின்றப்ப 23,696 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், அதாவது 23,700. அடுத்தது அதுலேருந்து 320 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23,480 சம்திங். அப்போ 23,480 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே ஒயிட் எட்ஜோடைய பாட்டம் கிடச்சிடுறாங்க. ஸோ இந்த 321 தாண்டி நமக்கு ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு மேலே ஒயிட் எட்ஜோட டாப்பாக இருக்கக்கூடிய 24,500 போகிறதுக்கு சான்சஸ். அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்றது தான் பார்க்கப்படுது. ஸோ எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம், எந்த மாதிரி ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்றதுல. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஐவி. நாளைக்கு குறிப்பாக நாளைக்கு டேபிளுக்கான நாளைக்கு எக்ஸ்பைரிக்கான ஐவியும் பார்க்கணும், நெக்ஸ்ட் வீக்குக்கான ஐவியும் பார்க்கணும். சரிங்களா, அடுத்த வீக்குக்கான ஐவியும் எந்த அளவுக்கு ட்ராப் அவுட் ஆகுது. அதுலேயுமே உங்களுக்கு ட்ராப் அவுட் இருந்துச்சு அப்படின்னா ஐவி ட்ராப் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் கன்ஃபார்ம் போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, ஐவி ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஏடிஎம் ப்ரீமியம். இப்போ 24,050 எடுத்துக்கிட்டால் 162 197 அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 200 360 வச்சிட்டோம்னா 360 பாயிண்ட் நாளைக்கு இதே இடத்துல மார்க்கெட் நிற்கும் போது இவங்க கிட்டத்தட்ட, அதாவது இப்படி வச்சுக்கலாம், இப்போ 24,028 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,000 கால் ஆப்ஷன் இவங்க 28 ரூபா இருக்கணும். ஓகேங்களா, 28 ரூபாவில் அப்போ மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கூட 160 சம்திங் வருமா. ஸோ 160 சம்திங், அப்போ 160 ரூபா அதில் டைம் வேல்யூ இருக்குது ஒன்று. அடுத்து புட் ஆப்ஷன் இவங்க வந்து ஒரு 72 ரூபா இருக்கணும். 24,100 புட் ஆப்ஷன் அவங்க எவ்வளோ இருக்காங்க, 220 ரூபா இருக்கும். அப்போ 150 ரூபா அவங்கள்ட்ட டைம் வேல்யூ. அப்போ 150 160 கிட்டத்தட்ட 310 பாயிண்ட் நியர்பை இருக்கக்கூடிய ஐடிஎம்மில் இருக்குது. ஸோ அந்த ஐடிஎம்மில் இருக்க டைம் வேல்யூ வந்து அங்கே டிகே ஆகணும். அப்போ டிகே ஆகணும்னா மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், சைட் வேஸோ ஒரு சின்ன வாலட்டிலிட்டி கொடுத்தோ ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி காமிச்சு அகைன் உள்ளே கொண்டு வந்து டைம் டிகேக்குள்ளே கொண்டு போகணும். அந்த வேலை தான் நடக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் இதே இது ஐவி குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த வீக் கரண்ட் வீக் உங்களுக்கு 34 37 இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் என்ன ஐவி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீக் 17 மார்ச்சில் ஐவி எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். அதில் எதுவும் ட்ராப் அவுட் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கரண்ட் வீக்கை விட நெக்ஸ்ட் வீக் ஐவின்றது கம்மியாக தான் இருக்காங்க. அப்போ இந்த இப்போ இருக்கிற இந்த நெக்ஸ்ட் வீக் ஐவி இருக்கு இல்லையா, இதை விட இன்னமும் டிகே நடந்துச்சு அப்படின்னா ஐவியில் ட்ராப் அவுட் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட் பேஸ் போகிறது அப்படின்றது கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒன்று. அதே மாதிரி என்ன இருந்தாலும் இந்த 23,000 to 23,500 to 24,500 தான் மார்க்கெட் இருக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரேஞ்சில் எந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டோ ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயா, அதாவது 24,000 23,900 மேலேயா இல்லை கீழே ஓப்பன் பண்ணுறாங்களா, ஓப்பன் ஆனோடனே ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா. இப்போ நீங்கள் இதில் கவனிச்சிக்கலாம், ஓப்பன் ஆனோடனே ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க, நெகட்டிவ் ஓப்பனுக்கு கீழே, ஆனால் ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் நடந்தது. அப்புறம் அகைன் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல இந்த ரிவர்ஸில் கொடுத்து ஓப்பனை வந்தடிக்கிறாங்க. ஓப்பனுக்கு மேலே போகும்போது மார்க்கெட்டு சைட்வேஸ் செஷனுக்குள்ளே போயிடுது. ஏன்னா இங்கே உங்களுக்கு நிஃப்டி ஸ்பாட் வெர்சஸ் ஃபியூச்சர் ஓப்பனுக்கு மேலே இருந்தாலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் அவங்க ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலாம். அப்போ
மார்க்கெட் அங்கேருந்து ஒரு சைட் வைஸ் போகிறதுக்கான சான்சஸாக தான் பார்க்கப்படுது. சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக இருக்கக்கூடிய பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு இருக்கிறனால. ஸோ 0 to ஹீரோ பிளான் பண்ணுறீங்க நிஃப்டியில் அப்படின்ற பட்சத்தில் எந்த இடத்துல எட்ஜஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது எங்கே மிட் பாயிண்ட்டுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் போடும்போது அதுக்கிடையில் சில லெவல்ஸை நம்ம வச்சு கன்ஃபர்மேஷனாக எடுக்கணும். ஒரு எஸ்டர்டேலோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸு இல்லை எஸ்டர்டே ஹை இல்லை ஷார்ட் ரேஞ்ச் பாட்டம் இல்லை ஒயிட் ரேஞ்ச் பாட்டம் இல்லை ஷார்ட் எட்ஜ் டாப்பு ஒயிட் எட்ஜ் டாப்பு அந்த மாதிரி சில லெவல்ஸை வச்சு அதுக்குள்ளே நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்து அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த எட்ஜஸ்க்கும் எந்த எட்ஜ் கீழேருந்து மேலே போனாலும் சரி இல்லை மேலேருந்து கீழே வந்தாலும் சரி அந்த எட்ஜுக்கும் மிட் பாயிண்ட்டுக்கும் எவ்வளவு தூரம் அதுக்குள்ளே நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்தால் எந்த லெவலில் ஆப்ஷன் எடுக்க முடியும். அவங்க மிட் பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ 24,050 தான் மிட் பாயிண்ட் வருது அப்படின்னா 24,000 கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்க போகிறாங்க, அந்த மிட் பாயிண்ட் ரீச் பண்ணும்போது 50 ரூபா இருக்க போகிறாங்க. ஸோ 24,000லேருந்து திரும்புகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு 10 ரூபா இருந்தாங்க அப்படின்னா 24,060 இருக்க போகிறாங்க. அவ்வளோதான் மூமெண்ட். ஸோ அதை நீங்கள் வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸை பிளான் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 56,019 55,000 புட் ஆப்ஷன் 56,000 புட் ஆப்ஷன் அதுக்கு மேலே இருக்கிறது தான் கால் ஆப்ஷன். இப்போ மந்த்லி எக்ஸ்பைரியில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 56,000 55,000 இவங்க 2 பேருமே வந்து புட் ஆப்ஷன். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே கால் ஆப்ஷன். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், இந்த மாதிரி கால் ஆப்ஷன்ஸாக இருந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்கன்னா என்ன ஆகும், கால் செல்லிங் மார்க்கெட்டாக நடக்கும். அப்போ புட் பையின்றது ரெண்டாவது, பட் கால் செல்லிங்காக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிஃப்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா நிஃப்டிலையும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நிஃப்டியில் வந்து அதிகபட்சமாக ஒரு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகபட்சமாக உங்களுக்கு கால் ஆப்ஷன் இருக்காங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பாதி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. புட் ஆப்ஷன் இருக்காங்க, கால் ஆப்ஷன் ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக இருக்காங்க. நாளைக்கு ஒரு வேளை ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டோம் இல்லை ஓப்பனுக்கு மேலே சிறிது நேரம் ஒரு மொமெண்டம் கால் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டு ஒரு மினிமம் ப்ரீமியம் கால் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்பி வந்து ஓப்பனுக்கு கீழே வரும்போது இந்த ஓப்பனுக்கு மேலே போன இந்த நேரத்தில் அங்கே இந்த டைமில் எக்ஸாக்டாக நியர்பை அந்த ஹை வச்சு திரும்புகிற டைமில் அங்கே டேபிளில் நம்மளுக்கு எல்லாமே கால் ஆப்ஷனாக இருந்து மார்க்கெட் அதாவது ஓப்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன்ஸ் இருந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்கன்னா அது கால் செல்லிங்கான மார்க்கெட்டாக மாறுது. அதாவது கால் செல்லிங்னா புட் பை ஏ, புட் செல்லிங்னா கால் பை அப்படின்னு தப்பாக எடுத்துக்கூடாது. கால் செல்லிங் வேறு, புட் செல்லிங் வேறு, பையிங்கிற மார்க்கெட் டோட்டலாக வேறு. சரிங்களா? அதுக்கு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். தொடர்ச்சி அந்த ரேஞ்ச் வந்து உண்டான தடைகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் மேலே போகிறாங்கன்னா ஐடிஎம் கால் ஆப்ஷன்ஸ் உங்களை இல்லாமல் இருக்கணும். இல்லை அதில் ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் இருக்கணும். கீழே போகிறாங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் ஆகிருந்தால் தான் மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதர்வைஸ் ஸ்ட்ராங்கிள்லாம் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ராங்கிளோ இல்லை ஸ்ட்ராடலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்லோவராக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. 0 to ஹீரோ ஹை ஐபியில் இருக்கிற மார்க்கெட்டில் ஒரு 0 to ஹீரோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரீமியம் கொஞ்சம் ஹெவியராக இருக்கும். போக போக ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். ஸோ அப்படி டிகே ஆகிட்டாங்கன்னா மார்னிங் ஒரு வாலட்டிலிட்டி கொடுத்துட்டாங்க, ப்ரீமியம் நல்ல டிகே ஆயிடுச்சு, ஸோ ப்ரீமியம் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கிது, ஈவினிங்கும் ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும்னு நினச்சி எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு வேளை மார்க்கெட் வந்து மிட் பாயிண்ட்டுக்குள்ளே மாட்டியிருந்தாங்க அப்படின்னா ஒரு எட்ஜஸ் க்ரியேட் பண்ணி மிட் பாயிண்டில் மாட்டியிருக்காங்க, அந்த இடத்துல நீங்கள் தெரியாமல் இப்போ என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீமியம் 0 ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். எந்த இடத்துல எடுத்தாலுமே எது எட்ஜுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். குறைந்தபட்சம் இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே தான் எட்ஜஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே தான் எட்ஜஸ் இருக்கும். அப்போ அந்த எட்ஜஸில் எந்த இடத்துல டாப் எட்ஜில் ட்ரேட் ஆகிறாங்களா இல்லை பாட்டம் எட்ஜில் ட்ரேட் ஆகிறாங்களாம் பாருங்கள். ஸோ அந்த எட்ஜில் ட்ரேட் ஆகும்போது கால் ஆப்ஷன்ஸ் கீழே ட்ரேட்னா கால் ஆப்ஷன்ஸில் எந்த அளவுக்கு டிகே இருக்குது, மேலே புட் ஆப்ஷன்ஸ் மேலே ட்ரேட் ஆகுனா புட் ஆப்ஷன்ஸில் எந்த அளவுக்கு டிகே இருக்குது, ஸோ அவங்களுக்கு அகைன் ப்ரீமியம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கா, ப்ரீமியம் எந்த மாதிரி நகர்வு இருக்குது, மிட் பாயிண்ட் என்ன, மிட் பாயிண்ட்டுக்கும் அந்த எட்ஜஸ்க்கும் எவ்வளவு தொலைவு, ஸோ அதில் ப்ரீமியம் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்தா எவ்வளோ ப்ரீமியம் கொடுக்கப்படுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஷார்ட் டைமில் கொஞ்சம் நிறைய இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இல்லை நான் ஃப்ளூக்கில் எப்போவுமே எக்ஸ்பைரிக்கு வந்து 10 ரூபா இல்லை 20 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருவேன் அப்படின்னா உங்கள் பணம் நஷ்டமாகிட்டே தான் இருக்கும், லாபமே கிடைக்காது. 0 to ஹீரோவாக இருந்தாலும் கூட அதுலேயும் நீங்கள் கால்குலேட்டிவாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் அவங்களால வந்து தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக பணம் பண்ண முடியும். இல்லை நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேம்பிளிங் மாதிரி 20 ரூபா ப்ரீமியம் இல்லை 10 ரூபா ப்ரீமியம் வாங்கி போடுவேன் அப்படின்னா உங்கள் பணம் வந்து 0 ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நன்றி, வணக்கம்.